ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ்டி விலாக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். சீக்கிரமாக செஞ்சிடலாம். வாங்க என்னென்னு பார்ப்போம். எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நல்ல பழுத்த வாழைப்பழத்தை வச்சு சூப்பராக ஒரு ஸ்வீட் பணிகாரம் தான் செய்ய போகிறோம். பணியாரம் நம்ம குழி பணியாரம் சட்டி இருக்கு இல்லைங்களா, அதில் ஊற்றி செய்ய போகிறோம். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பழுத்த வாழைப்பழம் கோதுமை மாவில் செய்ய போகிறோம். அதுவும் கோதுமை மாவில் நல்லா ஹெல்த்தியான மாவில் சூப்பராக செய்ய போகிறோம். டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நல்ல பழுத்த வாழைப்பழமாக இருக்கணும். நம்ம மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். 3 வாழைப்பழம், ஒரு கப்பு அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப்பு அளவுக்கு கோதுமை மாவு, ஒரு அரை கப்பு அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் நான் உடச்சி போடலை. அப்படியே மெல்ட் ஆகிடும் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் பெருசாகவே போட்டுட்டேன். அதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெல்லத்தை கரைச்சிக்கணும். வெல்லம் பாகெல்லாம் இல்லை, வெல்லத்தை கரைச்சிக்க தான் போகிறோம். வெல்லத்தில் கல் மண்ணும் இருக்கும் இல்லைங்களா, அதனால் கரைச்சி வடிகட்டிக்க போகிறோம். இதுக்கு பாகுபதெல்லாம் தேவையில்லை. நம்ம வாழைப்பழத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டுக்கலாம். தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா பழுத்த வாழைப்பழமாக இருந்தால் தான் இந்த பணியாரத்துக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். நல்லா வாழைப்பழம் டேஸ்ட்டு, நல்ல பணியாரத்தில் வாழைப்பழம் டேஸ்ட்டு நல்லா வரும். அதுக்கு தான் நான் ஒரு 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பழம் தான், பூப்பழம் எடுத்திருக்கேன். எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, பச்சை வாழைப்பழம், செவ்வாழை, கற்பூரவள்ளி எது இருந்தாலும் பரவாயில்ல. நான் இன்றைக்கி பூம்பழம் தான் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டுட்டு ஒரு 2 ஏலக்காய் அதில் போட்டுட்டு நான் எடுத்து வச்சுருக்க 1 கப்பு கோதுமை மாவையும் அந்த வாழைப்பழத்தோட கூட போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவை கொஞ்சமாக சால்ட்டு. ஏன்னா நம்ம எந்த ஸ்வீட்லேயும் சால்ட்டு கொஞ்சம் போட்டு தான் ஆகணும், இல்லைனா ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்காது. சும்மா ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சால்ட்டு போட்டிருக்கேன். வெல்லம் கரைஞ்சிடுச்சு பாருங்கள். நல்லா அந்த கட்டியாக போட்டோம் இல்லைங்களா, நல்லா சட்டுன்னு கரைஞ்சிரும். அது கொதிக்கிறதுல சட்டுன்னு கரைஞ்சிரும். கரைஞ்ச வெல்லத்தை வடிகட்டி நான் இந்த மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கிறேன். நம்ம மாவு அரைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி அரைக்க தேவையில்ல. இந்த வெல்லம் வடிகட்டணும், காய்ச்சணும் இல்லைங்களா, அந்த வெள்ளை தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம். அதுக்கு தான் நான் வடிகட்டி அதிலே ஊற்றிக்கிறேன். தண்ணியாக நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அப்புறம் இந்த வெள்ளை தண்ணியும் ஊற்றினோன்னா ரொம்ப தண்ணியாக ஆகிடும். மாவு ரொம்ப தண்ணியாகிடும். சூப்பராக அரைச்சிட்டோம் பாருங்கள். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நமக்கு பணியாரம் எடுத்து ஊற்றுற அளவுக்கு இருக்கணும். சூப்பராக மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதில் கருப்பாக இருக்கிறது வாழைப்பழம், அது முத்தின வாழைப்பழன்றனால அந்த வாழைப்பழத்தோட விதை கருப்பாக தெரியுது. அதுலேயும் இல்லாமல் நம்ம ஏலக்காய் போட்டிருக்கோம், ஏலக்காயோட விதையும் அதில் கருப்பாக தெரியும். நம்ம அரைச்சி வச்ச மிக்சரை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நல்லா மிக்ஸி ஜார்லேருந்து நல்லா எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதில் சும்மா ஒரு பிஞ்சு அளவுக்கு ஆப்ப சோடா போட்டுக்கலாம். இல்லை சாஃப்டாக கொஞ்சம் புசு புசுன்னு வரும். அதுக்காக தான் சும்மா ஒரு 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 பிஞ்சு அளவுக்கு தான், ரொம்ப பெருசாக நிறையெல்லாம் போட்டுடல. ஆப்ப சோடா போட்டுட்டு நான் பொடிசாக முந்திரி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் அந்த ஆப்ப சோடா எல்லாத்துலேயும் ஒரே ஈவனாக கலக்கிற மாதிரி கலக்கி விட்டுடணும். நம்ம அந்த முந்திரி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதோட கூட திராட்சை இருந்தாலும் போடலாம். என்கிட்ட இப்போ திராட்சை இல்லை, அதனால் போடலை. நான் குழிப்பணியாரம் சட்டி இது நான்ஸ்டிக் தான், அதிகம் எண்ணெய்லாம் இழுக்காது. லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். லைட்டாக எண்ணெய், நெய் இருந்தாலும் பரவாயில்ல. நெய் பணியாரம் இன்னும் சூப்பராக இருக்கும். நெய் இருந்தாலும் ஊற்றிக்கலாம், எண்ணெய் இருந்தாலும் ஊற்றிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கலக்கி வச்ச மாவு மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி தான் நம்ம மாவு எடுத்து குழிப்பணியாரம் சட்டியில் ஊற்றணும்.
குழி பணியாரம் சட்டி வந்து காஞ்சிடுச்சு, நல்லா சூடாயிடுச்சு. அதில் வந்து நம்ம மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்ச பணியாரம் மாவு பேட்டரை ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக நிறைய ஊற்றக்கூடாது, ஒரு 3/4 பாகம் ஊற்றணும். எல்லாத்தையும் ஊற்றிட்டோம் பாருங்கள். மேலே வந்து சுற்றிரும் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஊற்றும் போதும் கொஞ்சம் தான் ஊற்றினேன் எண்ணெய். இதுக்கு அதிகம் எண்ணெயும் ஆகாது, தேவைப்படாது. நல்லா வெந்துடும், ஒட்டியும் வராது. நான்ஸ்டிக்ன்றதுனால ஒட்டியும் வராது. ஃபஸ்ட்டு வந்து இந்த சட்டி வந்து கொஞ்சம் நல்லா சூடாயிடுச்சு. அதுலேயும் சென்ட்ரலில் தான் நல்லா சீக்கிரம் வேகும். அதனால் நல்லா நடுவில் இருக்கிறது ஃபஸ்ட்டு வெந்துடும். அதை திருப்பி போட்டுடலாம். சைடில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். நடுவில் இருக்கிறத மட்டும் திருப்பி போட்டோம்னா சுத்தீரம் இருக்கிறத வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு கூட திருப்பி போடலாம். சுத்தீரம் இருக்கிறது 1 2 செவந்து நமக்கு ஓரத்தில் தெரியும், நல்லா செவந்து வந்துடுச்சுன்ட்டு ஓரத்தில் தெரியும் சைடில். அதை பார்த்துட்டு கூட நம்ம திருப்பி போடலாம். நான் வந்து கத்தியை வச்சு தான் திருப்பி போடுறேன். கத்தி இல்லை ஒரு ஸ்பூனு எதாக இருந்தாலும் வச்சுட்டு திருப்பி போடலாம். என்னால் ஒரு கத்தியில் திருப்ப முடியல, அதனால் நான் வந்து இன்னொரு கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 2 கத்தியால் திருப்பி போட்டுடலான்ட்டு. சைடில் இருந்தது 1 தான் நல்லா செவந்திருந்தது, மற்றதெல்லாம் கொஞ்சம் வேகாத மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா இது சென்டராக வந்து நடுவில் தான் வந்து நெருப்பு படும். அதனால் சென்டராக இருக்கிறது தான் சீக்கிரம் வேகும், சுற்றியும் இருக்கிறதுல கொஞ்சம் லேட் ஆகும். அப்படியே நல்லா வேகட்டும்னு விட்டுடலாம். சைடில் இருக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா நான் திருப்பி போட்டேன் பாருங்கள். லைட்டாக செவந்துடுச்சுன்ட்டு திருப்பி போட்டுட்டேன். நமக்கு வாட்டமாக திருப்பி போடுறதுக்கு ஒரு ஸ்பூனோ கத்தியோ இந்த மாதிரி, இல்லை ஒரு ஸ்போர்க்கு கூட எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இது மாதிரி 2 2ஆக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். திருப்பி போட்டுட்டு அப்படியே நல்லா செவரட்டும்னு விட்டுடலாம். நடுவில் இருக்கிறத நல்லா சீக்கிரம் வேகும். நடுவில் இருக்கிறத எடுத்துகிட்டு அப்புறம் சைடில் இருக்கிறத கூட எடுத்து சென்டரில் போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். மேலே தான் வந்து பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். லைட்டாக மேலே எண்ணெய் ஊற்றிட்டு எடுத்துடலாம். நடுவில் இருக்கிறது வெந்துடுச்சு நல்லா. வேகாத பக்கம் வந்து நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்படியே லைட்டாக ஒரு பக்கம் கிராஸாக வந்து திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒன்று ஒன்றும் நம்ம அடிக்கடி திருப்பி போட்டு பார்க்கணும். ஏன்னா அப்புறம் அப்படியே விட்டுட்டோம்னா தீஞ்சிரும். அதனால் அப்பப்போ திருப்பி போட்டு பார்க்கணும். நடுவில் இருக்கிறது நல்லா செவந்துடுச்சு, அதை எடுத்துடலாம். இது தீஞ்சு இருக்குன்னு நினைக்காதீங்க. நல்லா செவந்து வெல்லம் வந்து கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கேன். நான் வந்து ஒரு கப்பு மாவுக்கு வந்து 1/2 கப்பு வெல்லம் போட்டிருக்கேன். அதனால் நல்லா செவந்து இருக்குது. தீஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் சாப்பிட்டு பார்த்து வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். சாப்பிட்டு பார்த்துட்டு அவ்வளோ வாசனையாக இருக்குது. அது வந்து தீஞ்சிடுச்சுன்னு நினைக்காதீங்க. வெல்லம் வந்து கொஞ்சம் கூடுதலாக போயிட்டா நல்லா செவந்துடும். அதுதான் கலரு. நம்ம சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து சென்டரில் போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா திருப்பி போட்டு எல்லாத்தையும் வேக வச்சுக்கலாம். ஃப்ளேமும் இது வந்து நம்ம சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். ஏன்னா அதிகமாக வச்சோம்னா மேலே தீஞ்சிரும், செவந்துரும், உள்ளே வேகாது, மாவு வந்து உள்ளே வேகாது. அதனால் ஃப்ளேம் வந்து சுத்தமாக நான் சிம்மில் வச்சுருக்கேன். லைட்டாக எண்ணெய் பத்தலைன்றதுக்கு மட்டும் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நான்ஸ்டிக்ன்றதுனால ஒட்டாமே அழகாக வந்துச்சு பாருங்கள். எண்ணெய் நான் வந்து ரொம்ப நிறையாவே ஊற்றலை. எல்லாம் வெந்துடுச்சு. சூப்பராக எல்லாத்தையும் எடுத்துடலாம். எப்படி இருக்குது பாருங்கள் குழி பணியாரம், ஸ்வீட் பணியாரம், ஸ்வீட்
குழி பணிகாரம். சூப்பரான குழி பணிகாரம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா செம்ம கமகமன்னு வாசனையாக வருதுங்க. நம்ம ஏலக்காய் போட்டிருக்கோம் இல்லைங்களா, நல்லா வாழைப்பழம் வாசனையே நல்லா வருது. இன்னும் சாப்பிட்டு பாருங்களேன். நான் வந்து 3 வாழைப்பழம் போட்டிருக்கேன், மீடியம் சைஸ் வாழைப்பழம். நல்லா கமகமன்னு வாசனையாக வருது. நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டு வரத்துக்குள்ளே நம்ம அழகாக சூப்பராக அது மாதிரி செஞ்சு வச்சுட்டா ஹெல்த்தியாக சாப்பிட்ருவாங்க. ரொம்ப பழுத்த வாழைப்பழம்லாம் பசங்க சாப்பிட்றதுக்கு வேண்டான்னு சொல்லுவாங்க. சாப்பிட சொன்னால் வேண்டான்னு சொல்லுவாங்க. அந்தமாரி இருக்கும் பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. நல்லா செம்ம சாஃப்டாக இருக்கும். சூப்பரான ஹெல்த்தியான ஸ்வீட்டு குழி பணிகாரம் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா உள்ளெல்லாம் வெந்து இருக்குது. நம்ம ஃப்ளேம் வந்து சுத்தமாக குறைச்சி வச்சு வேக வச்சேன். அதனால் நல்லா வெந்து இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். மேலே தீஞ்சிடுச்சு ஹார்டாக இருக்கலாம் நினைக்காதீங்க. அது வெல்லம் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக போட்டதுனால. ஆனால் ஸ்வீட் கரெக்டாக இருக்குது. அதிகமாகவும் தெரியல, கம்மியாகவும் தெரியல. ஸ்வீட் கரெக்டாக இருக்குது. வெல்லம் கொஞ்சம் அது மிஞ்சி போனால் தான் நமக்கு இந்த கலர் வரும். ஆனால் தீயவும் இல்லது. எப்படி இருக்குது பாருங்களேன். சாஃப்டாக இருக்குது. சூப்பரான ஸ்நாக்ஸு. இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு சாப்பிடணும் போலவே இருக்குது. நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.